வாழ்வோம் வாழ்விப்போம். தீதும் நன்றும் பிறர் தர வாரா. இதுல அனுபவ மொழிகள், சாதாரணமானது இல்ல. நல்லது கெட்டது அடுத்தவங்க தர வேண்டியது இல்ல, உன் கையில தான் இருக்குது, உங்ககிட்ட தான் இருக்குது. நீ பயன்படுத்துகிற பொருள் இல்லையா? எனக்கு தெரிஞ்ச ஒரு சின்ன வயசுல ரைஸ் மில்ல வேலை பார்த்தாரு. ரைஸ் மில்ல வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த அரிசி எல்லாம் அவிச்சு கொண்டு வந்து அங்க வெட்ட இருக்கும், வெட்டில காய போடுவாங்க, நல்ல காய போட்டு அதுக்கப்புறம் மிஷின்ல போட்டு நெல் நீக்கி ரைஸா எடுப்பாங்க. ஆன்ல அப்போ ஒரு 30-32 வயசு. இல்ல, அவருக்கு ஒரு சின்ன பொண்ணு வேற இருந்து, 5 வயசுல 4 வயசுல ஒரு பொண்ணு இருந்து. அந்த நெல் அவிச்சு அந்த ரைஸ் மில் வெட்டையில வந்து அவரை என்ன பண்றாரு, காலை வச்சு சீந்தி தீண்டி அதை விரிச்சு விரிச்சு விட்டுட்டு இருக்கிறார். பெரு விரல்ல ஒரு நெல் குத்திச்சு, ஒரு நெல் லேசா வலிச்சது, அதை அப்படி எடுத்து விட்டாரு. அப்படியே அன்னைக்கு வேலை எல்லாம் பார்த்துட்டாரு, பெயின். மறுநாள் பாத்தீங்கன்னா கால் வந்து பழுத்துச்சு, அந்த இடம் அப்படியே பழுப்பாய். டாக்டர் எல்லாம் போய் இன்ஜெக்ஷன் எல்லாம் போட்டிருக்காரு. நைட்டு ஜுரம் வந்தது, ஸ்பாட்லைட் க்ளோஸ். பெருவரல்ல ஒரு நெல்லு குத்தி, ரொம்ப நாள், இன்னைக்குதான் புதுசா செய்யல, புரியுங்களா? ஏதோ நெல்லு கிடந்து காலை வச்சேன் குத்துச்சுல, அதான் தொழில், செய்துட்டே தான் இருக்கிறாரு. அப்ப அன்னைக்கு அந்த நெல் வந்து இவருக்கு அகைன்ஸ்டான ஒரு நெல், அது குத்திச்சு. எப்படி குத்தும் சொல்லுங்க? கிருஷ்ண பரமாத்மா இல்ல கிருஷ்ண பகவான் எடுத்துட்டீங்கன்னா என்னெல்லாமோ கூத்தடிச்சு வரும் இல்லையா? லாட் நிறைய மெசேஜ் கொடுத்தவர், அன்பிலீவபிள். அவருடைய விஷயங்கள் எல்லாமே யாரும் புரிய முடியாது, அற்புதமான ஆற்றல் மிக்க. அவரை வந்து என்ன பண்றான் ஒருத்தன், ஒரு சின்ன பையன் ஆற்றங்கரையில் இருக்குமே நாணல் புல், அந்த புல்ல அப்படி எடுத்து, அந்த நாணல் புல்ல எடுத்து அதை வந்து ஒரு வில் மாதிரி செய்து அதை வச்சு அந்த புல்ல அங்க இருந்து அடிக்கிறான். இவர் அந்த கரையில படுத்திருக்கிறார், மணல் கரையில கால் நீட்டி படுத்திருக்கிற போது கரெக்டா அந்த பெருவரல்ல அதை அடிக்கிறான். பெருவரல்ல போய் அது குத்துது, லைஃப் அவ்வளவுதான். அவர் இறந்தது அதுலதான் இறங்குறாரு. யோசிச்சு பாருங்க. அதுக்கு ரீசன் என்ன? ஏன் அந்த பையன் யாரு சொன்னா, அந்த பையன் வாலி. இதனுடைய முந்தைய ஜென்மங்கள்ல அவருடைய, ஏன்னா இப்ப கிருஷ்ண அவதாரம், அதுக்கு முன்னாடி ராம அவதாரத்துல பாத்தீங்கன்னா வாலியை மறைந்திருந்து கொள்வார், வாலியை மறைந்து கொள்வார். ஏன்னா வாலி வர வாங்கியிருக்கிறான், என்னை யாராவது நேரடியாக என்னுடைய உயிரை எடுக்கிறதுக்கோ என்னோட சண்டை போடுகிற பொழுது என்னை எதிர்த்தவர்களுடைய பலத்துல பாதி பலம் எனக்கு வந்துடணும். இப்போ சண்டை போடுறான்னா அவன்கிட்ட வந்து 100% பவர் இருந்ததுன்னா 50% ஆயிரும், 50% அவனுக்கு போயிடும். அதனால கிருஷ்ணர் என்ன பண்றாருன்னா, ராமர் வந்து நேரடியாக தாக்கல, மரத்துக்கு பின்னாடி நின்று அவன் கண்ணுக்கு தெரியாம அம்பு விட்டார், அது போய் அவனை குத்திச்சு. இப்ப அவன் தேடுறான், யாருமே இல்லையே, யார் அம்பு விட்டான்னு பார்க்கும்போது மரத்துக்கு பின்னாடி கிருஷ்ணர் இருக்கிறார். அவன் வாங்கின வரத்துல எப்படின்னா, அந்த அம்பு அவனை தெரியாம போகாது, அது அவன் விட்டாதான் அவனை தாண்டி போகும். அந்த அம்பு குத்தி நிக்குது, கையில பிடிச்சு வச்சுக்கிட்டே இருக்கிறான். பார்த்துட்டான், இவர் அப்படி தலையை காட்டுறார் யாரு, ராமர் மறைஞ்சிருக்கும். அப்பதான் வாலி கேக்குறான், என்ன இந்த அம்பு விட்டது நீதானான்? இவர் ஆமாங்கிறார். என் உயிர் வேணும்னு கேட்டா நான் தந்திருப்பேனே, நீ அவதார புருஷன் ஆச்சுத, நீ கேட்டா நான் தரமாட்டேனா? அதுக்கு மறைஞ்சின்றே செய்யணுமா? ஏன் இந்த பாவத்தை செய்த? இப்ப இது உனக்கு பழி ஆயிடுச்சு, இதுக்கு நீ பரிகாரம் செய்து ஆகணுமே, எப்படி தீர்க்க போற? என் உயிரை கேட்டா நானே குத்தி தந்திருப்பேனே, நீ ஏன் மறைஞ்சு பண்ணணும்? நான் தப்பானவன் சரியானவன் என்பது எங்க குலத்தில் உள்ளது. இதெல்லாம் வானரப்படை, வாலில வானரம்.
சுக்ரீவனோட தகராறு பண்ணனால தான் இவர் சப்போர்ட் பண்ண வர்றார். இதுல வந்து நீ தலையிட்டு நீ இப்ப பாவத்தை கொட்டிட்டியா? ராமர் அதை கண்டுங்கல்ல, வெட்டிட்டார். ஏன்னா அன்னைக்கு அவர் ஜெயிச்சாச்சு, வாலி செத்துட்டான். பட் எப்ப வருதுன்னா கிருஷ்ண அவதாரத்துல யோசிச்சு பாருங்க. கிருஷ்ண அவதாரத்துல அவருடைய ஆயுள் எண்டு எங்க வருதுன்னா இந்த வாலி பிறக்கிறான், வேடுவ பையனாக பிறக்கிறான். பிறந்து என்ன பண்றான், ஒரு சின்ன புல்ல எடுத்து அந்த புல்ல விடுறான், பெருவரல்ல போய் குத்துது, கிருஷ்ண சாவு. அதாவது இந்த மண்ணுல என்னன்னா நியூட்டன் தேர்ட் லா, அது சயின்ஸுக்கு சொன்னதோ விஞ்ஞானத்துக்கு சொன்னதோ மெய்ஞானத்துக்கு சொன்னதோ, இட்ஸ் a true. Every action there is an equal and opposite reaction. நன்றாக ஞாபகம் கொடுத்துக் கொள்கிறேன். எதை செய்தீர்களோ அதற்கு பலன் உண்டு, பின்வினை உண்டு. முற்பகல் செய்யின் பிற்பகல் விளையும், இல்லையா? இது மாற்ற முடியாது. ஏதோ ஒரு ஜென்மத்துல செய்தது இந்த ஜென்மத்துல அது வரும். இது எதுக்கு நான் சொல்றேன்னா, நமக்கு நடக்கிறது நம்ம நேரடியாகத்தான் இருக்காது, நம்ம கண்ணுக்கே தெரியாத விஷயங்களா போகும், இல்லையா? எல்லாம் நமக்கு நேரதான் இல்ல. யூடியூப் புருட்டஸ் சொல்ற மாதிரி பின்னாடி இருந்து கத்தியில குத்துவாங்க. பழகின நண்பர்களாக இருப்பாங்க, வேண்டியவர்களாக இருப்பாங்க, சொந்தக்காரங்களாக இருப்பாங்க. அவங்களுக்கு ஆதாயம் வருதுன்னா நம்மளை குழியில வெட்டிடுவாங்க, யோசிக்கவே மாட்டான். ஏன்னா இது மனித குணம். ரெண்டாவது அதுக்கு பாத்தீங்கன்னா அதுக்குள்ளேயும் ஒரு என்ன இருக்கும், ஒரு காரணம் இருக்கும், சும்மா இருக்காது, நமக்கு அன்னைக்கு தெரியாது. அது யாருன்னு பாத்தீங்கன்னா பூர்வ ஜென்மங்கள்ல முன்னாடி ஜென்மால வந்து அவனுக்கு நமக்கு இருக்கக்கூடிய கொடுக்கல் வாங்கல் சிக்கல் இருக்கும், அது இப்ப கணக்கு தீரும். எல்லா வினையும் மண்ணில் இப்ப நீங்க பிறகுறீங்கன்னு சொன்னா சும்மா பிறவி இல்லை,